ஹலோ வணக்கம். தமிழ்மொழியை நேசிக்கிற நம்ம தமிழ் குடும்பங்களில் நானும் ஒருத்தி அப்படின்னு தான் நான் ஆரம்பிக்கப்படுத்திப்பேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த அழகான குடும்பங்களில் தான் மத வேறுபாடு இல்லாமல் எல்லா நாடுகள்லேருந்து நம்ம எல்லாருமே ஒரு சகோதரத்துவத்தோடு பழகிட்டு இருக்கோம். தமிழ் மொழிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை நம்மளை உணர்வுபூர்வமாக இணைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் நீர்மை.com அப்படின்னு சொல்கிற தமிழ் குடும்பத்திலேருந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி தமிழ் அப்படின்னு நாங்கள் கதைகள் மூலமாக, கவிதைகள் மூலமாக, பாடல் வரிகள் மூலமாக, விமர்சனங்கள் மூலமாக நிறைய வகையில் நம்ம சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் பண்டைய காலங்கள் மாதிரி இன்றைக்கி தமிழோட நிலைமை என்னன்னு பார்க்க போனால் கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா அந்த காலங்களில் நிறைய இலக்கியங்கள் தொற்று பெற்ற காலமாக, காவியங்கள், காப்பியங்கள், இப்படி நிறைய வகையாக அது ஃபுல்லாகவே தமிழ் சார்ந்த காலமாகவே அது இருந்துச்சு. பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. இது நவீனமயமாயிட்டே வர காலம்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னென்னு சொல்லப்போனால் வாசிப்பு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வாசிக்கிறதே கிடையாது. அதிகமாக நம்ம ஃபோன் பாவனை, வேலை, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம வாசிப்புக்கான நேரத்தை ஒதுக்குறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு சிலர்கிட்ட அந்த வாசிப்புங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. அந்த அளவு நம்ம சமூகம் மாறிக்கிட்டே வந்திருக்கு, நவீனமயமாகிக்கிட்டே நம்மளோட உலகம் மாறிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட அந்த வாசிப்பு பற்றி ஒரு சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாசிப்பு அப்படின்னு சொல்கிறப்போ அந்த காலங்களில் நிறைய பேர் பொழுதுபோக்கு வாசிப்பாக இருந்திருக்கு. பட் இன்றைக்கி பொழுதுபோக்கு என்னென்னு கேட்டால் வாசிப்புன்னு ஒரு சிலர் தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இன்றைக்கி நவீனமயமாகிட்டே இருக்கோம் நம்ம எல்லாருமே. ஸோ அந்த வாசிப்பு அப்படி அவங்களால் அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு வாசிக்க ஏன்னு சொன்னால் நம்மளால் ஏன் வாசிக்க இல்லாது அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் பதில் சொல்லுவாங்க, சம்பாதிக்கவே இங்கே நேரம் டைம் இல்லை, அப்போ எங்கே வாசித்து டைம் வேஸ்ட் ஆக்கிட்டு அது ஒரு வீணான டைம் தானே அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு சிலர்னு தான் சொல்கிறேன். ஸோ அவங்ககிட்ட நான் சொல்கிறது என்னதாவது, இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய அப்துல் கலாம் அவங்க அண்ட் பில்கேட்ஸ் அவங்க எல்லாருமே வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்கள தான் இருக்காங்க. அவங்களை விடுங்க, ஜவஹர்லால் நேரு அவங்க கூட பயணம் செய்கிற டைம் கூட வாசிச்சுட்டே தான் இருப்பாங்களாம். அந்தளவு வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த வெற்றிகரமான நபர்கள் இருந்திருக்காங்க, இருந்துட்டும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் நேரம் இல்லையா, அவங்களால வாசிக்க இயலுவங்க. நம்ம நிறைய பேர் இன்றைக்கி அதிகமாக ஃபோன் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அந்த ஃபோன் யூஸ் பண்ணுற அந்த கொஞ்சம் டைம் நம்ம வாசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ விஷயங்களை கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறத யாராவது யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம ஒரு புக் ரீட் பண்ணுறது, நல்ல புத்தகம் வாசிக்கிறதால நமக்கு நிறைய அறிவு வளருது, நிறைய நுண்ணறிவு வளம் கிடைக்குது. இப்போ நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும், தங்கச்சிமாருக்கா இருக்கட்டும், அவங்க ஏதாவது கத்தி கேட்குறப்போ, அவங்க ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறப்போ ஃபோனை கொடுத்துட்டு நம்ம அவங்கள அமைதியாக்கிறோம். அதுக்கு பார்த்து ஒரு நல்ல புத்தி கூறுற ஒரு நல்ல விஷயமுள்ள ஒரு புத்தகத்தை கொடுத்தா அவங்களோட வாசிப்பு திறன் வளரும். இல்லைன்னு சொன்னால் அவங்க அதுலேருந்து நல்ல விஷயங்களை பழகிப்பாங்க. இப்படி நல்ல விஷயங்களை நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த புத்தகத்தை அவங்க வாசிக்கிறதால திறமையானவங்களாகவும் நல்ல ஒழுக்கமுடையவங்களாகவுமே அவங்க வளர்ந்துட்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி மொபைலால் நிறைய பேர் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்க. அதை விட்டுட்டு அவங்களுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்து அவங்க நல்ல விஷயங்களையும் நல்ல பழக்கங்களை அவங்கள கற்றுக்கொள்ள வைக்கிறது, வாசிப்பு திறனை மேம்படுத்துறது எல்லாமே இவ்வளோ விஷயம். வாசிப்புங்கிறது வாழ்க்கையில் ஒரு முக்கிய அம்சம்னு தான் சொல்லிடலாம். இப்போ நான் சொன்னதுக்கு ஒரு சிலர் கேட்பாங்க, இப்போ எங்கள் ஃபுல்லில் வாசிக்க போகுது, எல்லாருமே ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு. நான் கேட்குறேன், அவங்களுக்கு ஃபோனுங்கிறது எப்போ அவங்களுக்கு தெரிய வரப்போகுது? ஒன்றும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும், இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லி கொடுக்க போனால் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன வயசில் கிடைக்கிறாங்க? ஒரு 4-5 வயசில் கிடைப்பாங்களா? அதுக்கு முதல்லலாம் அவங்க கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த டைம் அவங்களுக்கு புத்தி உள்ள வயசு தான். அப்போ அந்த டைம் அவங்களுக்கு அவங்களோட ஒரு 15 நிமிஷம் இல்லையா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அவங்களோட நீங்கள் ஒதுக்கலாம். ஒரு டைம் எடுத்து வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு போய், இல்லை ஜஸ்ட் அவங்களோட ஒரு இடத்துல ஒரு அழகான அமைதியான ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் நீங்களும் அவங்க கூட இருந்து வாசிங்க. அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட இருந்து அப்போருந்து நீங்கள் பழக்கிறப்போ அதுவே அவங்களோட ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். இக்காரணம் கொண்டு அவங்க அந்த பழக்கத்தை மாற்றிக்க மாட்டாங்க. அந்த சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை அவங்க மைண்டில் ஏற்றுறப்போம் அதுவே அவங்களோட மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கப்பட ஒரு விஷயம் இருக்குது, இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்தில் உள்ளவங்ககிட்ட போய் கேளுங்க, யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே இருக்கட்டும், ஏன் நீங்கள் ஒரு மாதிரியாக, அவங்க யாராவது கவலையாக இருந்தாங்கன்னா ஏன் நீங்கள் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. அந்த வார்த்தை எனக்கு எல்லாருமே ஈஸியாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாகவே அந்த டிப்ரெஷனுங்கிற வார்த்தை இருக்குது. அந்தளவுக்கு நம்ம டிப்ரெஷனாக காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனால் நிறைய காரணங்களாகவே இருக்குது. நான் சொல்கிற ஒரே ஒரு வாட்டி ஒரு 10 மினிட்ஸ் ஒரு நாள் ஒதுக்கி
நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது. மோட்டிவேஷன் நிறைய பர்சன்ஸ்ட புத்தகங்கள், அவங்களோட வாழ்க்கை வளரல், அப்படி நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஏதாவது ஒரு புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள் எடுத்து நீங்கள் அதில் வாசிக்கிறப்போ அவங்களோட உலகத்திலேயே நீங்கள் போய் அவங்களோட உலகத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் வாசிக்கிறப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க, நிறைய படிப்பினைகள் பெற்றுக்கொள்வீங்க. உங்களை அறியாமல் உங்களுடைய ப்ராப்ளம்ஸுக்கு கூட ஒரு சொல்யூஷன் கூட அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்தளவு சொல்கிறாங்க, அந்த வாசிக்கிற மூலம் மன அழுத்தம் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாசிக்கிறதுங்கிறது ஒரு ஓய்வெடுக்க ஒரு சிறந்த வழின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுற ஒரு விஷயத்தை நம்ம ஏன் யாருமே பின்பற்றாமல் இருக்கும். ஒரு புத்தகத்தை வாசிக்கிறதால அந்த ஒருத்தர் சாதனையாக வரலாறா இல்லை ஒரு கதைகளாக வாசிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொரு வகையான நபர்களோட பின்னணி இருக்கும். அது மூலமாக நீங்கள் நிறைய படிப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்பீங்க, கதைகள் உள்ளவங்க இப்படி நிஜ வாழ்க்கையில் இருப்பாங்கன்னு. ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. பட் சிலர் அவங்களோட வரலாறுகள், அவங்களோட சாதனைகள், அவங்க கூட இருந்தவங்களை பற்றி அந்த கதைகளை அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ மேபி ஏதாவது ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம அந்த புத்தகங்கள் வாசிக்கிற மூலமாக நிறைய பக்குவப்படுத்திக் கொள்ளையிலும் ஒவ்வொருத்தங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் நம்மக்கிட்ட வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், நீ வாசிக்கிறியா அப்படின்னு கேட்டால், நான் வாசிக்கிறேன். எனக்கு ஆங்கிலங்கிறது சுத்தமாகவே தெரியாது. பட் இன்றைக்கி நான் ஆங்கிலம் பேச ஏழுமாளவும் இன்னொருத்தர் பேசுகிறது நான் புரிஞ்சு கொள்ள ஏழுமாளவும் என்னால் முடியுதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் புத்தகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் அதிகமாக இங்கிலீஷ் நாவல்ஸ் வாசிப்பேன், அதிகமாக தமிழ் புத்தகமே படிப்பேன், நிறைய பேர் புத்தகங்கள் படிப்பேன், கதை வாசிப்பேன். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேபிட்ஸ்ன்றே சொல்லலாம். அந்தளவு நான் வாசிப்போட கடமையான ஒன்றாக நான் என்னோடய லைஃப் ஸ்டைலை வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு வாசிப்புக்கிறது ஒரு முக்கியமான விஷயங்கிறது அவங்களோட அடி மனசில் நீங்கள் பதியவீங்க. எப்படி அவங்க சின்ன வயசில் ஃபோனை கொடுத்தப்போ அவங்க அந்த ஃபோன்னால் ஒரு முக்கியமான விஷயங்கிறது அவங்களோட மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணுதோ, இன்னி வரைக்கும் யாருமே ஃபோன் முக்கியம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவு அவங்க மைண்டில் ஃபோனுங்கிறது முக்கியமான ஒன்றாவே ஃபிக்ஸ் ஆகிட்டு. அப்போ அந்த அளவு இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒரு புத்தகத்தை கொடுத்து இதுவும் ஒரு கடுமையான ஒரு விஷயம் அவங்களுக்கு எடுத்து வைக்கிறப்போ அதுவுமே அவங்களோட மைண்டில் அவங்க எடுத்து வச்சுப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, புக் ரீட் பண்ணுறதும் ஒரு முக்கியமான விஷயங்கிறது அவங்களோட மைண்டில் பதிய வைக்க வேண்டிய பொறுப்போ நம்மகிட்ட தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ வாசிப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாகவே இன்றைக்கி நம்ம சொல்லலாம். ஒரு மொழி கற்றுக்கவா இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் எல்லாத்துலேயுமே புத்தகங்கிறது ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே புத்தகம் வாசிக்கிறவங்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும். அவங்க வாசித்தது என்னத்தங்கிட்ட சொல்லதாக இருக்கட்டும், அதை பகிர்ந்து அதை பற்றி கலந்துரையாடக்கூட ஆசைகள் இருக்கலாம். பட் அதுக்குரிய நபர் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக வாசிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை எல்லாமே மனந்திறந்து பேசுகிறதுக்காக உங்கள் நீர்மை குடும்பம் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுகிறதா இருக்கட்டும், பிடிச்ச விஷயங்களை வாசிக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறதுக்காக எல்லாத்துக்குமாகவே நல்ல கருத்துக்களை நீங்கள் கொடுக்கறதுக்கும் விமர்சனங்களை கொடுக்கறதுக்கும் எல்லாத்துக்குமாகவே நீர்மம் அவங்க குடும்பத்தில் உங்களை இணைத்துக்கொள்ள தயாராக இருக்காங்க.